அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அவர் தனது பாத்திர விவரத்தை பார்க்க முயற்சிக்கிறார். மேலும் இந்த கேரக்டரை பற்றி அதிக தகவல்கள் இருப்பதாக ஒரு நிலைசாளரம் தோன்றும். பின்னர் அவர் தனது கதாபாத்திரத்தின் சுருக்கத்தை படிக்க முயற்சிக்கிறார். ஆனால் ஜங்யூக் அவரது கழுத்தை பிடிக்கிறார். அவரது பெயர் ஜங்யூக் மற்றும் அவர் அவரை இறுக்கமாக கழுத்தில் பிடித்து காற்றில் தூக்குகிறார். அவர் இன்னும் எப்படி உயிருடன் இருக்கிறார் என்று தோக்ஷாவிடம் கேட்கிறார். அவர் பேரழிவில் இருந்து தப்பிப்பதற்கான முதல் வழியை நினைக்கிறார். மேலும் அவரை கழுத்தை நெரிக்கும் இந்த மனிதன் முதல் முறைக்கு வாழும் ஆதாரம். அது இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றிவிடும். சுரங்கப்பாதையில் இருந்தது போல் ஒரு தடுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் என்ன நடக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஜங்யூக் அவரது பெயரை கேட்கிறார். அவர் பெயரைச் சொன்னால் அவர் அவரை ஒரு விசித்திரமான மனிதர் என்று அழைக்கிறார். இடம் பறந்து அவரை குத்துகிறார். அவர் வலுவான உடலை கொண்டவர் என்று கூறுகிறார். மேலும் நாணயங்களை எப்படி பயன்படுத்துவது என்று ஏற்கனவே கண்டுபிடித்துவிட்டதாக கூறுகிறார். அவனை அடிக்கிறான். தோக்ஷா யோசிக்கிறான். அவர்கள் ஒரே ஒரு முக்கிய பணியை மட்டும் முடித்துவிட்டு இப்போது சமர்ப்பித்தலை கேட்கும் போது அவர் எவ்வளவு வலிமையானவர், இது மிக மோசமானது என்று அவர் நினைக்கிறார். ஆரம்ப அத்தியாயங்களில் இது நடக்காது என்று அவர் நம்பினார். ஜங்யூக் TWSA உலகில் மிகவும் ஆபத்தான பாத்திரம் மற்றும் அவர் தனது மனிதநேயத்தை இழந்துவிட்டார். ஏற்கனவே 3 முறை பின்வாங்கிய பிறகு ஜங்யூக் இப்போது எதையும் செய்ய தயங்குவதில்லை. அவர் விரும்பியதை பெற எடுக்கும். பின்னர் அவர் தோக்ஷாவிடம் கொஞ்சம் மரியாதை காட்டும்படி கேட்கிறார். ஆனால் அவர் அவரை மீண்டும் குத்துகிறார். அவர் ஏதாவது சொல்வதற்கு முன் தோக்ஷா தன்னை விட இளையவர், எனவே அவர்தான் இருக்க வேண்டும் என்கிறார். அவருக்கு கொஞ்சம் மரியாதை காட்ட வேண்டும். ஜங்யூக் அவரிடம் எச்சரிக்கையாக இருந்தான். அவன் தோக்ஷாவை ஆச்சரியப்படுத்தினான். அவரை பற்றி தெரியும், அவர் ஒரு விளையாட்டாளர் என்று. ஜங்யூக் தனக்கு ஒரு கற்பனையான பாத்திரம் என்று அவர் நினைக்கிறார். TWSA இல் தற்போது வரை உள்ளது. அவர் மிகவும் பிரபலமானவர் என்றும் அவருடைய ரசிகராக இருந்தவர் என்றும் தோக்ஷா கூறுகிறார். மற்றும் அவரது புகழ் நாவலில் ஒரு அமைப்பு என்று நினைக்கிறார். ஆனால் அவர் பயன்படுத்தியதாக கூறும்போது அவர் பொய் சொல்லவில்லை. அவரது ரசிகராக இருக்க வேண்டும். அவர் அவரை விரும்பினார், வெறுத்தார், வெறுப்படைந்தார், அவரை உற்சாகப்படுத்தினார், அவர் அவருடன் இருந்தார். அவரது 3000 எபிசோட் பயணம் முழுவதும். ஜங்யூக் தனது ரசிகர் என்று ஆச்சரியப்பட்டு அவர் கூறுகிறார். சிறிது நேரத்தில் அவர் அதை கேட்கவில்லை. அவருடைய துடுக்குத்தனத்திற்காக அவர் அவரை மன்னிப்பார். ஆனால் அது எதையும் மாற்றாது. அவரிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது. அவர் எப்படி சுரங்கப்பாதையில் தப்பினார் என்று கேட்டார். அவர் கேட்பார் என்று தோக்ஷாவுக்கு தெரியும். அவருக்கு இது அந்த பதிலையும் தோக்ஷா வியக்கிறார். இந்த பிற்போக்குக்காரனை வாழவிட அவன் என்ன சொல்ல வேண்டும்? ஜங்யூக் பற்றிய அவரது புரிதல் இருந்தது, அதிகரித்தது மற்றும் அவர் தனது தனிப்பட்ட திறமையின் நிலை 2 ஐ திறந்துவிட்ட ஒரு சாளரமும் உள்ளது. எல்லாம் அறிந்த வாசகர் பார்வை. அவர் தனது மனதை படிக்கிறார். அதில் அவர் தொங்கும் மற்றும் மதியம் மட்டுமே நினைக்கிறார். கிம் உயிர் பிழைக்க வேண்டும், ஆனால் மதியம் கிம் இறந்துவிட்டார். அதற்கு பதிலாக மற்றவர்கள் உயிர் பிழைத்தனர். தோக்ஷா இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. பூச்சிகளை கொன்றதன் மூலம் காட்சியை அழைத்ததாக தோக்ஷா அவரிடம் கூறுகிறார். முன்னால் காரில் வெடித்ததால் அவர் கீழே விழுந்ததால் பூச்சிகள் இருந்த குழந்தையை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது. அவர்களை ஜங்யூக் எதிர்காலம் மாறிவிட்டதாக நினைக்கிறார். தோக்ஷா இருந்ததால் அது அவரை அதிர்ச்சியடையச் செய்யும் என்று நினைக்கிறார். சப்வே கார் 38007 இல் மரணப் போராக இருக்க வேண்டும் மற்றும் நூன், கிம் மற்றும் ஹூன் மற்றும் லீ மட்டுமே இருக்க வேண்டும். உயிர் பிழைத்தார். இது அவனால் நடந்ததா, கொலை செய்துதான் ஆரம்பித்ததாலா என்று யோசிக்கிறார். அவரது முந்தைய ரன்களைப் போலல்லாமல் ஒரு வெடிப்புடன். இருப்பினும் தோக்ஷா இன்னும் அமைதியாக இருக்கிறாரா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். ஒரு புதியவர் மற்றும் உலகம் தலைகீழாக மாறிவிட்டது. மேலும் அவர் அதை எடுத்துக்கொண்டார். அவர் தோக்ஷா என்று நினைக்கிறார். நூன் கிம்மை கொண்டிருக்க வேண்டும். மேலும் அவர் உதவிகரமானவர், ஆனால் ஆபத்தானவர். தன்னால் முடியுமா என்று தோக்ஷா அவரிடம் கேட்கிறார். அவர் தனது கேள்விகளை முடித்துவிட்டு ஒன்றாக ஒக்சு நிலையத்திற்கு செல்லச் சொன்னால் அவரை விடுங்கள், ஏனென்றால் அவை நேரம் கடந்துவிட்டன. ஜங்யூக் தனது SS தரத்திறனை பயன்படுத்துகிறார். முனிவரின் கண். மேலும் அவரது கழுத்தை இன்னும் இறுக்கமாக பிடிக்கிறது. இது மிக உயர்ந்த தர கண்டறிதல் திறன். முனிவரின் கண். மேலும் ஒருவரின் பண்புக்கூறு சாளரத்தை மட்டுமின்றி ஒருவரின் மறைக்கப்பட்ட தகவலையும் பார்க்க இது அவரை அனுமதிக்கிறது. ஜங்யூக் அவர்கள் என்னவென்று கண்டுபிடித்தாலும் அவருடைய பண்புகளையோ திறமைகளையோ அவர் அறியமாட்டார். அவருக்கும் தெரிந்திருக்கலாம். அவர் தனது தனிப்பட்ட திறமையான 4வது சுவரை செயல்படுத்துகிறார். மேலும் அது முனிவரின் கண்ணை கண்டறிவதை கண்டறிகிறது மற்றும் அவரது திறமை அவரை முனிவரின் கண்ணை தடுக்க உதவுகிறது. ஜங்யூக் எப்படி செயலிழக்கச் செய்தார் என்று அதிர்ச்சியடைந்தார். அவரது திறமை மற்றும் இதை எப்படி செய்ய முடிந்தது என்று அவரிடம் கேட்டார். மீதமுள்ளவற்றில் துணைக்காட்சி மீண்டும் தோன்றுகிறது. நேரம் 2 நிமிடங்கள் 14 வினாடிகள். தன்னிடம் அந்த திறமை இருப்பதாகவும் தன்னைத்தானே ஆதர வைத்துள்ளார். முனிவரின் கண்ணை தடுக்க முடியும். அதே நேரத்தில் ஜங்யூக் அவரை அங்கேயும் இப்போதும் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். தோக்ஷா அவர் சிக்கலான விஷயங்களை கொண்டிருப்பதாக அவர் நினைக்கிறார். இப்போது அவரை நம்புவதற்கு வழி இல்லை. மேலும் அவர் அவரை மாற்ற வேண்டும். ஜங்யூக் அவரிடம் அது எப்படி தெரியும் என்று கேட்கிறார், அல்லது அவரும் ஒரு பிற்போக்குவாதியா என்று கேட்கிறார். ஆனால் அவர் பதிலளிக்கிறார். அவரை பயன்படுத்த தோக்ஷா ஒரு பிற்போக்குவாதி அல்ல என்று அவர் நினைக்கிறார். ஏனென்றால் அவர் இருந்தால் அவரை அவர் அறிந்திருப்பார். தோக்ஷா தனக்கு தெரியாத எதிர்காலம் தனக்கு தெரியும் என்று அவரிடம் கூறுகிறான். ஜங்யூக் அவரது பொய் கண்டறிதலை செயல்படுத்துகிறான். திறமை மற்றும் அவர் உண்மையை சொல்கிறார் என்பதை அது சரிபார்க்கிறது. அவர் அதிர்ச்சியடைந்து மற்றொருவரா என்று ஆச்சரியப்பட்டார். கொரியாவில் அன்னா கிராஃப் தவிர வேறு லாபம் உள்ளது. லாபம் மட்டுமே பண்பு என்பது தெரிய வந்துள்ளது. TWSA இல் ஒரு பாத்திரம் எதிர்காலத்தை பார்க்க அனுமதிக்கிறது மற்றும் கண்டறிதலை நடுநிலையாக்குவதற்கான ஒரே பண்பு.
திறமைகள் செயலற்ற முறையில். அவரது அறிவின்படி TWSA உலகில் ஒரு பாத்திரம் லாப பண்புகளை கொண்டிருந்தது. மேலும் அவர் தனது எதிர்கால தளத்தை பயன்படுத்தலாமா என்று தோக்ஷாவிடம் கேட்டார். அவருக்கு தெரியும் என்று சொல்லி சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். ஒரு சிறப்பு சக்தி உள்ளது மற்றும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியும், ஆனால் அவர் அறிவு அவர் என்று தெரியும். எதிர்காலம் முழுமையற்றது. பிற்போக்குவாதிகளுக்கு எதிர்காலம் இருப்பதால் அவர்களுக்கு தெரியும் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களின் வாழ்க்கையை பலமுறை திரும்ப திரும்பச் சொன்னார்கள், ஆனால் அவர்கள் நிகழ்காலத்தை மாற்றினால் அவர்களின் எதிர்காலம் மாறும். அந்த தகவலுடன் இருப்பினும் அனைத்து பின்னடைவுகளும் இறுதியில் அவர்கள் அறியாத எதிர்காலத்தை அடைவார்கள். அவர்கள் கடந்த கால ஓட்டத்தில் செய்த அனைத்தையும் மீண்டும் செய்யாவிட்டால். தோக்ஷா அவனை தோழனாக்கும்படி கேட்டாள். அதனால் அவர் தனது எதிர்கால அறிவை முடிக்க முடியும். ஜங்யூ போன்ற ஒருவர் அதை மிகவும் கவர்ச்சியாக காண்பார் என்று அவர் நினைக்கிறார். ஒரு துணையாக ஒரு லாபம் வேண்டும் மற்றும் அவர் தனது லாபமாக செயல்பட முடியும், ஏனென்றால் அவர் கதையை வாசிப்பவர் மட்டுமே. ஜங்யூ புன்னகைத்து அவர் உண்மையிலேயே லாபம் ஈட்டினால் அவரை அழைத்துச் செல்வது உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறார். வெறும் காட்சி 46க்கு மட்டுமல்ல, ஜரதஸ்ட்ராவுடன் சண்டையிடுவதற்கும் கூட. இன்னும் வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். காட்சி முடிவதற்கு இன்னும் 50 வினாடிகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் அவரை அழைத்துச் செல்லுங்கள். 10 வினாடிகள் கடந்து மற்றும் ஜங்யூ தனது மனதை உறுதி செய்து அவனை துணையாக மாற்ற முடிவு செய்கிறான். அவனை பின்னால் இழுத்துச் செல்கிறான். மேலும் அவர்கள் இரட்டை எண்களின் டோஸ் எக்ஸ் மச்சீனா பாலம் வழியாக கடக்கிறார்கள். இன்னும் சிலர் அங்கே காத்திருக்கிறார்கள். அவருக்கு மற்றும் அவருக்கு என்ன நடந்தது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஜங்யூக் அவரது காலரை பிடித்து அழைத்துச் செல்கிறான். அவர் பின்னடைவை சமாதானப்படுத்த முடிந்தது என்று தோக்ஷாவால் இன்னும் நம்ப முடியவில்லை. அதிகப்படியான செறிவு, அவரது தனிப்பட்ட திறமை, எல்லாம் அறிந்த வாசகர் பார்வை செயலிழக்கப்பட்டது மற்றும் தோக்ஷா இதை பற்றி கொஞ்சம் கவலைப்படுகிறார். இருப்பினும் அவர் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து ஜங்கை சமாதானப்படுத்தினார். சிறிது நேரத்தில் யூக் விரைவில் அவர்கள் பாலத்தின் கடைசி பகுதியை அடைந்தனர். ஜங்யூக் அவரிடம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். லாபம் என்றால் எதிர்காலம் பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார். தோக்ஷா பயந்து மோசமான உணர்வுடன் இருக்கிறார். பாம்புகள் அவர்களை அணுகும்போது அவரை பற்றி தோக்ஷா கவலைப்பட்டு அவனை விடுவிப்பாரா அல்லது என்று யோசிக்கிறார். அவரை அங்கே கொல்லுங்கள். ஜங்யூக் ஒரு மனநோயாளி என்றும் அவரை யாரையும் விட அவருக்கு நன்றாக தெரியும் என்றும் அவர் மேலும் அவரிடம் 1-2 விஷயங்களை சொல்வேன் என்கிறார். முதலாவதாக, அவர் அவருடைய துணை இல்லை, எனவே அவர் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறார். அவருக்கு இணையான மற்றும் இரண்டாவது, அவர் அவருடன் ஒத்துழைப்பதைப் போலவே அவருடன் ஒத்துழைப்பதாக உறுதியளிக்க வேண்டும். ஜங்யூ தான் இன்னும் அவருக்கு பதிலளிக்கவில்லை என்று கூறுகிறார். ஆனால் தோக்ஷா சிரித்துக் கொண்டே அவரை தொலைந்து போகும்படி கேட்கிறார். அங்கு ஜங்யூக் அவரை விடுவிக்கிறார். அவர் கரையில் விழுகிறார். அவர் கடலில் இருந்து விழுகிறார். ஜங்யூ கூறுகிறார் அவர் உண்மையில் ஒரு லாபம் என்று நம்புகிறார், ஆனால் அவர் அவரை பாம்பின் வாயில் விழ வைக்கிறார். ஒரு அறிவிப்பு, அவர் காட்சியை அழைக்க தவறிவிட்டார் என்று அங்கு தோன்றுகிறது. சிறிது நேரம் கழித்து அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். மூச்சு விட முடியாமல் தவிக்கிறார். அவர் எப்படியோ பிரிந்து ஜீரணமாகாமல் அதன் வயிற்றுக்கு வர முடிகிறது. அவர் தனது ஒளிரும் விளக்கை பயன்படுத்துகிறார். உள்ளே பார்க்க அதன் வயிற்றில் நிறைய இறந்த உடல்கள் உள்ளன. அவர் வெளியே செல்ல முயற்சிக்கிறார். ஜங்யூக் ஒரு மனநோயாளி என்று நினைக்கிறார். இது ஒருவித சோதனையா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். மேலும் அவர் நிரூபிக்க விரும்புகிறார். ஒரு துணையாக அவருக்கு மதிப்பு. அவர் ஏன் இதை செய்கிறார் என்பது அவருக்கு இப்போது புரிகிறது. அவர் ஒருபோதும் உண்மை செய்யவில்லை. அவர் தனது முதல் சுற்றில் தோல்வியடைந்ததிலிருந்து துணை ஒரு பிற்போக்குத்தனமாக இருந்ததால் அவர் சக்தி வாய்ந்தவராகவும் மக்கள் மதிக்கப்படுபவர்களாகவும் இருந்தார். இதன் காரணமாக அவர் தனது இரட்சகராக இருப்பதால் அவர் இயற்கையாகவே தனி ஓநாயாக மாறினார். எல்லா மனிதர்களும் அவருடையவர்கள், அடிபணிந்தவர்கள் அல்லது அவரது எதிரிகள். எனவே இது பெரும்பாலும் ஒரு சோதனையாகும். மேலும் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தனக்கு இணையாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தனது செய்தி பதிவை திறந்து காட்சியை அழைக்க தவறிவிட்டார். மேலும் அவரது 100 புள்ளிகள் சேனல் பயன்பாட்டு கட்டணத்தில் கழிக்கப்பட்டுள்ளன. பல நிலை சாளரங்கள் உள்ளன. அங்கே இப்படி அவர் அமைதியாக உட்கார்ந்து பாம்பு தொடங்கியதும் தனது அடுத்த அட்டவணையை பற்றி சிந்திக்கிறார். அவை இரையை உட்கொண்டு 3 நிமிடங்களுக்கு பிறகு அமிலத்தை சுரக்க ஆரம்பிக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவரிடம் இல்லை. இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. அவர் டோயிஸின் குரலை கேட்கிறார். அவர் நிலைமையை ரசிக்கிறார் என்று ஆச்சரியப்படுகிறார். பிக்கா தனது சூழ்நிலையில் இருந்தும் சிறிதும் கலங்கியதாக தெரியவில்லை. மேலும் அவர் அவருக்காக காத்திருப்பதாக பதிலளித்தார். அவர் ஒரே துண்டாக அங்கிருந்து வெளியேறுவது மட்டுமல்லாமல் நிற்கும் சக்தியையும் பெறுவார் என்று அவர் நினைக்கிறார். அவருக்கு சமமாக அதன் பிறகு அவரை துணையாக ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை. டக்காபி போது அவர் ஏன் அவருக்காக காத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். டிக்கா அவரிடம் இருந்து சேகரிக்க வேண்டிய நாணயங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் தோல்வியுற்றது மற்றும் டக்காபி தனது நாணயங்களை அபராதமாக எடுக்க வேண்டும். நாணயங்கள் அவருடையவை அல்ல என்கிறார் டக்காபி. வாழ்க்கை, ஆனால் அவர் உயிரை எடுக்கப் போகிறார் என்றால் தோல்விக்கான தண்டனை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கும். 3 கேள்விக்குறிகளுக்கு பதிலாக பேச்சுவார்த்தைக்கு இடமிருக்கிறது. டக்காபி என்று ஈர்க்கப்பட்டார். அவர்களின் கண்கள் அவன் மீது. நாணயங்களை பயன்படுத்தி தோல்வியுற்ற தொலைக்காட்சிகளிலிருந்து டிக்கா தனது வழியை வாங்க முடியும் என்று அவர் கூறுகிறார். அவர் விலை 5100 காசுகளாக இருக்கும் என்று கூச்சலிடுகிறார். அதாவது அவரது கழுத்தை காப்பாற்ற எவ்வளவு செலவாகும்? இந்த பல நாணயங்களை கேட்ட டிக்கா அதிர்ச்சியடைந்து அவரை கேலி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவரிடம் கேட்டான். இது மிகவும் விலை உயர்ந்தது என்பதால் சில பேச்சுவார்த்தைகள். டக்காபி மறுத்து அவர் மேலே சென்று இறக்கலாம் என்று கூறுகிறார். அவர் பணம் செலுத்த விரும்பவில்லை என்றால் அதை அங்கேயே விட்டுவிடலாம் என்று கூச்சலிடுகிறார். டிக்கா எழுந்து அவனை கொல்லும்படி கேட்கிறான். அவன் மீது ஒரு விரலையும் வைக்க மாட்டான் என்று நினைக்கிறான். இப்போது அவருக்காக நிறைய கூட்டம் வருகிறது. இப்போது விண்மீன்கள் சிரிக்கிறார்கள்.
அவன் அவனைக் கொல்லப் போகிறான் என்றால் அவன் அவனைப் பார்க்க அங்கு வந்திருக்க மாட்டான். டக்காபி கோபமடைந்து என்ன செய்ய முயற்சிக்கிறார் என்று கேட்கிறார். மேலும் அவர் அவரை லோ கிரேடு டக்காபி என்று அழைக்கிறார். கோபமடைந்து இதைப் பற்றி ஒரு சாதாரண மனிதனால் எப்படி தெரியும் என்று கேட்கிறான். மேலும் சிலருக்கு ஒரு அறிவிப்பை தருகிறான். அவரது அடையாளத்தை விண்மீன்கள் சந்தேகிக்கின்றன. ஒரு சேனலை மூடுமாறு டிக்கா அவரிடம் கேட்கிறார். சில நிமிடங்கள் அதனால் அவர்கள் பேசலாம் மற்றும் அவர் சொல்வதை செய்வார். பின்னர் அவரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவர் ஒரு மனிதனாக மட்டுமே இருக்கும்போது நட்சத்திர ஓட்டத்தை பற்றி அவருக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேளுங்கள் என்பது தெரிய வந்துள்ளது. நட்சத்திர ஸ்ட்ரீம் அமைப்பு நட்சத்திர ஸ்ட்ரீம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது காட்சிகளை ஒளிபரப்புவதற்கான வழிமுறையாகும். முழு விண்மீன் மீது டக்காபி ஸ்ட்ரீமர்கள் என்றும் இரண்டையும் இணைக்கும் கதை சொல்லிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அவர் டக்காபி ராஜாவாக இருக்க விரும்பவில்லையா என்றும் அவரை மிஞ்ச விரும்பவில்லையா என்றும் டக்கா அவரிடம் கேட்கிறார். டக்காக் அல்லது டில் போன்றவற்றை விரும்பி எப்போதும் இல்லாத சிறந்த ஸ்ட்ரீமராக மாறுங்கள். அவர் கையை முன்னோக்கி மற்றும் அவருடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும்படி அவனை கேட்கிறான். அவனை டக்காபி அரசனாக்குவான். டக்காபி சிரிக்கிறார். அவரது கோரிக்கையின் பேரில் அவர் தனது மனதை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் அனைத்தையும் நிராகரித்த போது அவர் உணர்ந்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். விண்மீன்களின் சலுகைகள். அவர் எந்த விண்மீனையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்று டிக்கா நினைக்கிறார். துணை சூழ்நிலைக்கு முன்பே ஸ்பான்சர் தேர்வு. டக்காபி தனக்கு எப்படி தெரியும் என்று தெரியவில்லை என்கிறார். ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆனால் அவரது வாய்ப்பை ஏற்க முடியாது. அவர் டக்காபி ஒரு விண்மீன் அல்ல, எனவே அவர் அவருடையவராக இருக்க முடியாது. துணை விண்மீன். டிக்கா தனக்கு ஸ்பான்சர் செய்யும்படி கேட்கவே இல்லை என்றும் அதற்கு பின் வரவில்லை என்றும் பதிலளித்தார். அவரது சக்தி ஆனால் அவரது சேனல். அவருடன் ஒரு பிரத்யேக ஒப்பந்தத்தில் ஈடுபட விரும்புவதாக அவர் வெளிப்படுத்துகிறார். சேனலும் டக்காபியும் ஆச்சரியத்துடன் அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டான். அவர் ஸ்ட்ரீமிங் ஒப்பந்தத்தில் நுழைய விரும்புகிறார். அவருடன் ஸ்ட்ரீம் ஒப்பந்தம் என்பது விண்மீன்களுக்கும் டக்காபிக்கும் இடையே உள்ள ஒப்பந்தமாகும். சம்பாதித்த நாணயங்களில் ஒரு பங்கு. ஒரு டக்காபி அதன் சேனலில் ஒரு விண்மீன் கூட்டத்தின் அவதாரத்தை வழங்குகிறது. பொதுவாக இந்த ஒப்பந்தம் குறித்து அவதாரங்களுக்கு எந்த கருத்தும் இருக்காது. அவர்கள் ஸ்பான்சர் செய்யப்பட்டாலும் உண்மை என்னவென்றால் விண்மீன்கள் அவதாரங்களை அடிமைகளாக பார்க்கின்றன. டக்காபி சிரித்துக் கொண்டே தனக்கு கிடைத்ததாக கூறுகிறார். மிகவும் நகைச்சுவை உணர்வு மற்றும் அவர் இதைப் பற்றி எங்கு கேள்விப்பட்டார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் எப்படி குறிப்பிட துணிகிறார். ஸ்ட்ரீம் ஒப்பந்தம். டிக்காவிற்கு துணை விண்மீன் எதுவும் இல்லை என்று அவர் கூச்சலிடுகிறார். அதனால்தான் அவர் தனது வாய்ப்பை ஏற்க வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். அவரிடம் ஏன் விண்மீன்கள் என்று கேட்கிறார். முதலில் ஸ்ட்ரீம் சேனல்களில் சேருங்கள் மற்றும் ஸ்டார் ஸ்ட்ரீமின் சந்தாதாரர்களை பிரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். 2 குழுக்களாக. முதன்மையானது பொழுதுபோக்கை தேடி அலைந்து திரிந்து திரில் தேடுபவர்கள். இரண்டாவதாக அவதாரம் தேடுபவர்கள் ஸ்பான்சர் செய்ய அவதாரம் தேடுகிறார்கள். இரண்டு குழுக்கள். ஒன்று, தங்களின் ஸ்ட்ரீமை முடிந்தவரை பொழுதுபோக்காக ஆக்குங்கள் அல்லது ஒரு அவதாரத்தை கண்டுபிடிக்க முயலுங்கள். அவரது சந்தாதாரர்களின் ஆர்வங்கள். டிக்காபி அவரிடம் இது எப்படி கவலை அளிக்கிறது என்று கேட்கிறார். டிக்கா தனது சந்தாதாரர் புள்ளியை கூறுகிறார். அதன் சந்தாதாரர்கள் மற்றும் சுவாரஸ்யமான அவதாரங்களை காட்சிப்படுத்துகின்றனர். ஆனால் அது சாத்தியமில்லை என்று டக்காபி கூறுகிறார். ஸ்பான்சர் செய்ய ஒரு அவதாரத்தை தேடும் விண்மீன்கள் இறுதியில் வெளியேறுகின்றன என்கிறார் டக்கா. ஸ்பான்சர் தேர்வு முடிந்தவுடன் சேனல். ஆனால் மறுக்கும் அவதாரம் இருந்தால் என்ன ஆகும்? துணை விண்மீன் கூட்டத்தை எடுக்கவா? மேலும் அந்த அவதாரம் மற்ற அனைத்தையும் விட சிறப்பாக இருந்தால் என்ன செய்வது? துணை நட்சத்திரம் இல்லாவிட்டாலும் அவதாரங்கள். அவர் ஏன் தேர்வு செய்யவில்லை என்று டக்காபி கேட்கிறார். ஒரு துணை விண்மீன் மற்றும் அவர் விண்மீன்கள் இப்போது ஒரு சலசலப்பில் உள்ளன என்று பதிலளித்தார். அவர் சேனலை திறக்க யாரை எதிர்த்து நிற்கத் துணிந்தார்கள் என்பதை அறிய அவர்கள் அனைவரும் அநேகமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னடைவு. ஆனால் அவர் சொன்னதை நிறுத்துமாறு டக்காபி அவரிடம் கேட்கிறார். மேலும் அவர் தன்னில் முழுமையாய் இருக்கிறார். துணை விண்மீன்களுடன் கூடிய அவதாரங்களுக்கு எதிராக மனிதர்களுக்கு வாய்ப்பில்லை. டிக்கா இப்படித்தான் சொல்கிறார். இந்த நொடியில் இருந்து அவனுக்கு எதை நிரூபிக்க திட்டமிட்டிருக்கிறான். அவன் செய்ய வேண்டியது வாயை மூடிக்கொண்டு என்ன செய்ய வேண்டும். அவர் கூறுகிறார். டக்காபி சிறிது நேரம் யோசித்து அவர்கள் தோல்வியடைந்ததால் சிகப்புடன் தொடங்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர் 5000 காசுகள் கொடுத்தால் அவரை வாழ விடலாம். டக்கா எழுந்து அந்த நேரத்தில் சேனலை திறக்கச் சொல்லி அது விரைவில் தொடங்கப் போகிறது. திடீரென்று அவர் அதிர்ச்சியடைந்தார். இந்த நேரத்தில் ஒரு மறைக்கப்பட்ட காட்சி வந்துவிட்டதையும் அதன் தெளிவான நிபந்தனையையும் அவர் பார்க்க வேண்டும். தளபதியை கொல்லுங்கள். அவர்களின் காலக்கெடு 10 நாட்கள் மற்றும் தோல்விக்கான தண்டனை மரணம். டக்காபி திறக்கிறது. சேனல் மற்றும் விண்மீன்கள் தங்களை அமைதிப்படுத்தும்படி கேட்கிறது. இதன் காரணமாக ஓடை மூடப்பட்டது. சர்வரில் ஒரு பிழை மற்றும் அவர் வேண்டுமென்றே அதை அணைக்கவில்லை. அவர் ஒரு டக்காபி மட்டுமே என்று கூச்சலிடுகிறார். மேலும் அப்படி ஏதாவது செய்தால் அழிந்துவிடும். டக்கா பண்பு சாளரத்தை சரிபார்க்கிறது. அவர் இப்போது மட்டுமே வாங்கக்கூடிய பொருட்களை தேடுகிறார் மற்றும் ஒரு தேடல் செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஸ்டார் ஸ்ட்ரீம் பணக்கடையை திறக்கும்படி டக்காபியை மிரட்டியதாக அவர் நினைக்கிறார். மேலும் அவர் டக்காபியை திறக்கிறார். ஷாப்பிங் செய்து தற்போது அவர் வாங்கக்கூடிய பொருட்களை பார்க்கிறார். சேனல் இருக்கும்போது மட்டுமே கடையை திறக்க முடியும். திறந்திருக்கிறது. அதனால்தான் என்ன நடந்தது என்பதை விளக்கி அவர் கைகளை முழுவதுமாக வைத்திருக்கிறார். டக்காபி அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். விண்மீன் மற்றும் டிக்கா அவரிடம் உதவி கேட்கிறார். டிக்காபி வெறும் பேராசை உடையவர் என்றும் அதிலிருந்து வேறுபட்டவர் அல்ல என்றும் அவர் நினைக்கிறார். மனிதர்கள்
அவர் 2 பொருட்களை தேட வேண்டும். அவர் பண்டைய டிராகன் இதயத்தை தேடுகிறார் மற்றும் டக்காபி அவருடைய கோரிக்கையைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அதைப் பற்றி அவனுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறான். டக்கா தான் சொன்ன பதில் அவரது மனதில் தோன்றிய எந்த அருமையான பெயர் மற்றும் அது ஒரு SS சிறந்த பொருள் மற்றும் அதன் விலை என்று தெரிய வந்துள்ளது. 1.5 மில்லியன் நாணயங்கள், ஆனால் தற்போது கையிருப்பில் இல்லை. TWSA இன் படி அவர் இதன் உரிமையாளர் என்று நினைக்கிறார். இதயம் இத்தாலியில் உள்ளது மற்றும் அவர் ஒரு அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் அவரது ஸ்பான்சர் அசுத்தமான பணக்காரர் மற்றும் அவருக்காக அதை வாங்கினார். பின்னர் அவர் அர்த்தமனின் கண் பார்வை மற்றும் வெள்ளை நட்சத்திர ஆயுத ஒளியை தேடுகிறார். கடைசியாக அவர் பைகளை வாங்குகிறார். சளி மற்றும் முந்தோல் குறுக்கம். அந்த இதர பொருட்களால் என்ன பயன் என்று டக்காபி அவரிடம் கேட்கிறார். அதற்கு டிக்கா பதிலளித்தார், இதைத்தான் அவர் கண்டுபிடிக்க வேண்டும். இவை இரண்டும் மலிவான பொருட்கள் மற்றும் அவற்றின் விலை 100 காசுகள். அவர் 800 நாணயங்களை ஒன்றாக செலவழித்துள்ளார், மேலும் பணத்தை திரும்பப் பெறவில்லை என்று டக்காபி கூறுகிறார். அவர் ஒரு அறிவிப்பை பெறுகிறார். புளோட்டர் விண்மீன்களின் ரகசியம் அவரது திட்டம் மற்றும் மற்றொரு விண்மீன் பற்றி ஆர்வமாக உள்ளது. படுகொழி கருப்பு சுடர் டிராகன் தனது ஒவ்வொரு அசைவிலும் அதிருப்தி அடைகிறது. டக்காபிக்கும் அவன் மேல் கோபம் மற்றும் அவரது சேனலை மூடுகிறார். அவர் தனது வாய்ப்பை இன்னும் ஏற்கவில்லை என்பதை அவர் மறக்கவில்லை என்று கூறுகிறார். ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை அவர் வெற்றிகரமாக முடித்த பின்னரே பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டதாக டிக்கா கூறுகிறார். இந்த சூழ்நிலையை நீக்கியது. டக்காபி தனது விடுமுறையை எடுத்துக்கொண்டு இந்த சூழ்நிலையை அழிக்க முடியுமா என்று பார்க்கிறேன் என்று கூறுகிறார் மற்றும் அவரது சேனலை மீண்டும் திறக்கிறார். அதன் பிறகு வயிற்றில் அமிலம் இருக்கும் வரை அதிக நேரம் இல்லை என்று நினைக்கிறார். சுரக்கிறது மற்றும் அவர் ஒரு முள்ளை வெளியே எடுக்கிறார். பாம்பை உள்ளே இருந்து தாக்குவதே அவரது நோக்கம். அது உயிருடன் அங்கிருந்து வெளியேறியது. அவர் மறுபுறம் இருக்கும்போது பாம்பை தாக்க தயாராக இருக்கிறார். கடலில் அமைதியாக நீந்துகிறது. திடீரென்று பாம்பு வலியுடன் ஒரு முக்கிய குரலில் கர்ஜிக்கிறது, ஏனெனில் டிக்கா தன் முழு சக்தியாலும் உள்ளிருந்து முள்ளை குத்திவிட்டான். பல இடங்களில் கத்தியால் குத்தியுள்ளார். அதன் உடல் அதிக அளவு வலியை உணர்கிறது. அவர் உள்ளே இருந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. அதன் உடல் மற்றும் அவர் தன்னை மிகைப்படுத்திக் கொண்டாரா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு சாதாரண வாசகர். டிக்கா மற்றும் கதையின் கதாநாயகன் அல்ல. அம்மா நலமாக இருக்கிறாளா என்று எண்ணி அவள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான், ஏனென்றால் அவள் எல்லா மக்களுக்கும் தாய். அவர் சோர்வடைந்து உலகத்தை முன்னரே நினைக்கிறார். அது அவ்வளவு சிறப்பாக இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் அவர் ஒரு வயிற்றில் தனது உயிரை பணயம் வைக்க வேண்டியதில்லை. மாபெரும் மீன் ஆசிட் ரசம் முழுவதையும் முட்கள் கொண்டு வெளியில் அனுப்பிவிட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறான். மற்றொரு முள்ளின் உதவி. திடீரென்று டிக்காபி அங்கு தோன்றி அதை அவரிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும் என்கிறார். பல விண்மீன்கள் அவரது உயிர் வாழும் திறன்களால் ஈர்க்கப்பட்டதாக அவர் அறிவிப்பையும் பெறுகிறார். மேலும் அவருக்கு 100 காசுகளை பரிசாக அளித்துள்ளனர். மறைக்கப்பட்ட காட்சியிலிருந்து 4 நாட்கள் கடந்துவிட்டன. அவர் இன்னும் இருக்கிறார், பாம்பின் வயிற்றுக்குள். டிக்காபி கூறுகையில் இது எதிர்பாராதது, ஏனெனில் அவருக்கு அது பற்றிய யோசனை இல்லை. முட்களை அப்படித்தான் பயன்படுத்துவார். அவர் ஒரு பயங்கரமான நிலையில் தெரிகிறது மற்றும் வயிற்றில் விழுந்து மற்றும் இத்துடன் மறைக்கப்பட்ட காட்சி முடிந்தது. 9000 காசுகளை வெகுமதியாக பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். ஒரு அடுக்கு 7 CA அசுரனை வெற்றிகரமாக வேட்டையாட சாதனை பரிசாக 1000 நாணயங்களையும் பெற்றுள்ளார். மேலும் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி. டக்காபி அவரிடம் கல் பன்றிகள் பொதுவாக கடற்கரையோரங்களில் வாழ்கின்றன என்று கூறுகிறார் மற்றும் சிறிய கடல் உயிரினங்களை வேட்டையாடும். அவர்கள் தங்கள் இரையை துளைப்பதற்கும் பின்னர் உலர்த்துவதற்கும் தங்கள் சிறப்பு முட்களை பயன்படுத்துகிறார். மரணம், ஆனால் டிக்கா முட்களை இப்படி பயன்படுத்துவார் என்று அவன் நினைக்கவே இல்லை. ஒரு சில விண்மீன்கள் தெரிந்தே புன்னகைக்கிறார்கள். இப்போது அவருடைய முடிவை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். டிக்காபி சளி என்று தனக்கு தெரியாது என்று கூறுகிறார். சுத்தியல் கடல் குதிரை ஐயோசோர் வயிற்று அமிலத்திற்கு எதிராக பாதுகாப்பாக பயன்படுத்தப்படலாம். கல் பன்றிகள் முள் வேலை செய்ய தொடங்குவதற்கு முன்பு எஞ்சியிருப்பதில் தன்னை மூடிக்கொண்டதை டிக்கா நினைவு கூர்ந்தார். சுத்தியல் கடல் குதிரைகளின் சளி. பின்னர் அவர் புனல் ஊற்றப்பட்ட ஐயோசோரின் உடல் திரவத்தை குடித்தார். முள்ளின் மூலம் அவரது பசியை தணிக்க திரவத்தின் காரணமாக அவரது சகிப்புத்தன்மை அளவு அதிகரித்தது. அதன் பிறகு அது சுத்த மன உறுதிக்கான சோதனை. சுத்தி கடல் குதிரைகள் என்று டிக்காவிடம் கூறுகிறார். ஆயோசோர் அதனால் அவர்கள் ஒரு சிறப்பு சளியை உருவாக்க பரிணமித்துள்ளனர். அதனால்தான் அவர் ஒரு குளத்தில் உயிர் வாழ முடிந்தது. வயிற்று அமிலம். அவர் கஷ்டப்படுவதைப் போல இருப்பதால் தான் டிக்காவுக்கு உதவுவதாக கூறுகிறார். இதற்கிடையில் ஒரு பண்புக்கூறு சாளரம் அவரது தனிப்பட்ட திறமையால் 4வது அவரது வலியை ஓரளவு நீக்குகிறது என்பதை காட்டுகிறது. சுவர். இது ஒரு அற்புதமான உயிர்வாழ்வு நாடகம் என்று டக்காபி கூறுகிறார். மேலும் டக்காபி ஷாப் ஐ திறக்குமாறு டக்கா அவரிடம் கூறினார். பாம்பின் உடலில் மீண்டும் முள்ளை குத்தி ஐயோசோர் கருவை கண்டுபிடித்தார். இதை அவர் கொடுக்கிறார். டிக்காபி மற்றும் டிக்காபி ஏலக்கூடத்தில் இதை வர்த்தகத்திற்காக வைக்குமாறும் தான் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என்றும் கூறுகிறான். இது உடைந்த நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறார், ஆனால் டிக்கா அவரை தடுத்து நிறுத்துகிறார். அவர்களின் உரையாடலுக்காக தனது சேனலை மூடுகிறார். பின்னர் அவர்கள் ஒரு ஸ்ட்ரீம் ஒப்பந்தத்தை செய்து டிக்கா இருக்க வேண்டும். அவர் முதலில் உறுதியாக தெரியவில்லை, ஆனால் மறைந்திருந்த காட்சியை அழிக்க அவரை பார்ப்பது அவரது மனதை உருவாக்க உதவியது என்று கூறுகிறார். ஒரு முழுமையான எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தைக் கண்டு டிக்கா ஆச்சரியப்படுகிறார். மேலும் மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று டிக்கா கூறுகிறார். விஷயம் இது ஆதரவாக இருப்பதாக அவர் நினைக்கிறார். மேலும் அவர் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒப்பந்தத்தை பெறுகிறார். பின்னர் அவர் ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான பகுதி காணவில்லை, இது விகிதமாகும். மேலும் அதை 50 முதல் 50 வரை ஆகஸ்ட் மாற்றுமாறு டிக்காவிடம் கேட்கப்பட்டது. மேலும் சேனல் பயன்பாட்டிற்காக அவர் அவரிடம் கட்டணம் வசூலிக்க மாட்டார். அவர் பரிசளித்த காசுகளை எல்லாம் பிரித்து விடுவார்கள். பாதியில். ஆனால் டிக்கா தான் ஒரு முட்டாள் இல்லை என்கிறார். உண்மையில் ஒரு விண்மீன் அவதாரம் தோன்றுகிறது. டிக்காபி சேனல் மற்றும் விண்மீன் கூட்டமானது மற்ற விண்மீன்களால் வழங்கப்பட்ட நாணயங்களை பகிர்ந்து கொள்கிறது. சேனலின் உரிமையாளர் டிக்காவுடன்
தனக்கு துணை விண்மீன் இல்லை என்று டிக்கா கூறுகிறார் மற்றும் நட்சத்திர மண்டலங்கள் துணை விண்மீன் இல்லாத ஒரு அவதாரத்திற்கு நாணயங்களை பரிசாக அளிக்கும் போது அவர்கள் டிக்காவிற்கு அதிக கமிஷன் கொடுக்க வேண்டும். டிக்கா ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது என்று அவர் உறுதியாக நம்புகிறார். அவருக்கு நல்ல லாபம். பதிலுக்கு அவர் அனைத்து நாணயங்களையும் எடுத்துக்கொள்வார். டிக்கா நன்றாக இருக்க வேண்டும். கமிஷன் மற்றும் அவர் அவருக்கு ஒரு நாணயம் கொடுக்க மாட்டார். டிக்கா பி அவனை கூச்சலிட்டு எடுக்கச் சொன்னாள். 70%. ஆனால் டிக்கா தான் அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் அல்லது வேறு சேனலுக்கு செல்வேன் என்று கூறுகிறார். இந்த நாட்களில் கில்டன் நன்றாக செயல்படுகிறார் என்று கேள்விப்பட்டேன். டிக்காவிற்கு அவரிடம் மிகவும் கோபம் தெரிகிறது. ஆனால் டிக்கா இதை பற்றி கவலைப்படாமல் விண்மீன்கள் குறை கூறுவதை அவனால் பார்க்க முடியவில்லையா என்று அவரிடம் கேளுங்கள். நீடித்த விளம்பரம் காரணமாக விண்மீன்கள் புகார் செய்வதாக அவர் அறிவிப்புகளை பெறுகிறார் மற்றும் டக்காபி அவரது நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்கிறார். ஒப்பந்த கட்டணத்தை இன்னும் ஒன்று கோருவதாக டிக்கா கூறுகிறார். மேலும் 5000 காசுகளை தருமாறு கேட்டுள்ளார். சிறிது நேரம் கழித்து அவர் பாம்பின் வயிற்றில் இருந்து வெளியே வருகிறார். 4 நாட்களில் அவர் புதிய காற்றை சுவாசிப்பது இதுவே முதல் முறை. அது தனக்கு 2 மட்டுமே எடுக்கும் என்று அவர் நினைத்தார். நாட்கள் ஜங்கு தனது 4வது சுற்றில் 4 நாட்கள் எடுத்ததை கருத்தில் கொண்டு இன்னும் 4 நாட்கள் மோசமாக இல்லை. அவர் டக்காபியுடன் ஒரு ஸ்ட்ரீமிங் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் மற்றும் செயல்பாட்டில் சில நாணயங்களை உருவாக்கினார். எனவே இது ஒரு மோசமான தொடக்கம் அல்ல. இதற்கு முன் யாரிடமும் கையெழுத்து பெற முடியவில்லை என்பது வேடிக்கையானது. ஆனால் அவர் TWSஐ படித்ததற்காக ஓரளவு அசாதாரணமானவராகிவிட்டார். அவரது தனிப்பட்ட திறமை 4வது சுவர் இன்னும் செயலில் உள்ளது. அவர் தனது பண்புகளை அணுக முடியவில்லை என்று டக்காபி சொன்னபோது அவர் நினைவு கூர்ந்தார். ஜன்னல் மற்றும் அதை சரி செய்யும்படி கேட்டது. டிக்காபி அவர் மீது சிஸ்டம் குறுக்கீட்டை பயன்படுத்த முயற்சிக்கிறார் மற்றும் டிக்கா செயல்படுத்துகிறார். அவரது தனிப்பட்ட திறமை 4வது சுவர் மற்றும் அவர் திறமையை டிக்கா பேஸ் கூட தடுக்க எதிர்பார்க்கவில்லை. குறுக்கீடு. அதன் பிறகு அவர் 2வது முக்கிய காட்சியின் பகுதிக்குள் நுழைகிறார். அவர் பெறுகிறார். காட்சிப் பகுதிகள் மிகவும் அசுத்தமானவை மற்றும் அவரது மூச்சை பிடிக்குமாறு அறிவுறுத்துகிறது மற்றும் விரைவாக நிலத்தடிக்கு செல்லுங்கள். அவர் ஓட முயற்சிக்கிறார். ஆனால் அவர் விஷ மூடுவனுக்கு ஆளானார் மற்றும் பிசல் பிளாக்ஃபிளேம் டிராகனின் விண்மீன் நயவஞ்சகமாக புன்னகைக்கிறது. இந்த இடம்தான் உண்மையான விளையாட்டு